ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, அற்புதமாக விடிஞ்சிருக்கிற இந்த வியாழன் நாள்ல உனக்கான வரமாக நீ சற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை உன் கைகள்ல ஒப்படைக்க போறேன். நீயே ஆச்சரியப்பட்டு முகமலர்ந்து சிரிச்சு சந்தோஷமாக எனக்கு நன்றி சொல்லும்படி அற்புதங்களையும் நடத்துவதற்காக தான் காலையிலேயே உன்னை தேடி வந்துவிட்டேன் என் தங்கமே. இல்லாத விஷயங்களையும் இல்லாத மனிதர்களையும் தேடுறேன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பவர்களை இழந்து விடாதே. எப்பவுமே வாழ்க்கையில உனக்கு கிடைச்சதுதான் பெருசுன்ற நம்பிக்கையோட திருப்தியோட கவனமாக முன்னேறிப்போ. பொழுது போக்கிக்கிட்டே இருந்தீனா, தேவையில்லாத விஷயங்கள்ல கவனச்சிதறலோட இருந்துகிட்டே இருந்தீனா, வெற்றிகள் உன்னை விட்டு விலகி வெகு தூரம் போய்விடுமேன்னு சொல்லமே. எப்பவுமே உனக்குன்னு ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு அதை தொடர்ந்து நோக்கி முன்னேறிப்போ. தூக்கத்தை தியாகம் செஞ்சாலும் தப்பு இல்ல, ஆனா நீ நினைச்ச காரியத்தை எப்படியாவது நடத்தி முடிச்சிடணும்ன்ற எண்ணத்தோட அதற்கான உரமிடும் வேலையை தொடர்ந்து செய். ஒன்ன தவிர வேறு யாராலுமே உன் வளர்ச்சியை தடுத்து நிறுத்த முடியாது. நீயாக தான் சோர்வடையாமல் மனசு முழுக்க தன்னம்பிக்கையை வச்சுக்கிட்டு அதற்கான வேலைகளை செஞ்சு முன்னேறணும். தோல்விகளுக்கு இங்கு விலை ஏதும் இல்லை, ஆனா விலையின்றி வெற்றி நிச்சயமாக வருவதில்லை என் செல்லமே. ரத்தமும் சதையும் கொண்ட விதையாகத்தான் இந்த உலகத்துல நான் உன்னை விதைச்சிருக்கேன். நீதான் உனக்கு ஏற்ற இடத்தில் உன்னை நிலைநிறுத்தி கொண்டு உன் கையில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து பெரிய செடியாக, மரமாக, விருட்சமாக முன்னேறி நின்று காட்டணும் என் செல்லமே. எப்பவுமே கையில இருக்கிறத வச்சு அழகு பார்க்கறத விட்டுட்டு இல்லாத விஷயங்களையும் இழந்த விஷயங்களையும் பெருசா நினைச்சு வருத்தப்படாத. உன்கிட்ட எது இல்லைன்னு நினைச்சு நீ வருத்தப்படுறியோ, எது கிடைக்கவே இல்லைன்னு கவலைப்படுறியோ, அதை உனக்கு கிடைக்க செய்வதற்காக தானே இந்த சாயப்பா வரம் கொடுக்க வந்தேன். உன்னிடம் இருப்பதை முழுமையாக நீ பயன்படுத்து. சோதனைகள் இல்லாத சாதனைகள் இசையே இல்லாத பாடலுக்கு சமமாகும். அதனாலதான் முதல்ல உனக்கு கொஞ்சம் கஷ்டங்களை சோதனைகளாக கொடுத்து அதுக்கப்புறம் நீ ஜெயிக்கிறதுக்கு உனக்கு வழிகாட்ட போறேன். எல்லாவற்றையும் தாண்டி நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய். நீ அடைய நினைக்கிற தூரம் அதுதான் உனக்கான வாழ்க்கை. எப்பவுமே வாழ்க்கையில பெரிய விஷயத்தை உன்னுடைய லட்சியமாக வச்சுக்கிட்டு அதை அடைவதற்கு எல்லா விதத்திலும் முயற்சி செய். ஒரு விஷயத்தை இலக்குன்னு வச்சுக்கிட்டீனா அதை அடைவதற்காக ஓடணும், வாழ்க்கையில வேலை செய்யணும், தொடர்ந்து தேடணுன்ற எண்ணம் உனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அப்படி ஜெயிக்கணுன்ற வெறியோட நீ வாழ ஆரம்பிச்சினா எல்லாவற்றையும் தாண்டி ஜெயித்திடுவாய் என் தங்கமே. உன் வாழ்க்கையில உனக்கு வேண்டியது இலக்கா அல்லது வாழ்க்கையான்னு முடிவு செய். உன்னுடைய இலக்கே உன் வாழ்க்கையை ஜெயிப்பதாக மட்டுமே இருக்கட்டும். நீ எதை நடக்கணும்னு ஆசைப்படுறியோ, எது நடந்தா உன் வாழ்க்கையை நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறியோ, அதை உனக்கு அழகாக முடிச்சு தர்றதுக்கு இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? மீன் எவ்வளவு வேகமா போகுதுன்றத பரிசிக்கிறதுக்கு அந்த மீனை கூட்டிட்டு வந்து தரையில வச்சு ஆராய்ச்சி செஞ்சா அது வீணானது தானே. மீனை தண்ணிக்குள்ள விட்டாதான் அது வேகமா போகும். அப்புறம் அது எவ்வளவு வேகமா போகுதுன்றத உன்னால பரிசோதனை செய்ய முடியும். அதே போலதான் வாழ்க்கையில சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வரும்போது அப்படியே தனியா தவிச்சு நின்றுடக்கூடாது. அதை எதிர்த்து தாண்டி நீச்சல் போட்டு முன்னேறதுக்காக நீ வேகமாக வேலை செஞ்சினா உன்னுடைய வேகம் என்னங்கிறத இந்த உலகம் தெரிந்து கொள்ளும் என் தங்கமே. எல்லாருடைய தேவைக்காகவும் உன்னை பயன்படுத்திக்கிறாங்கன்றத கூட புரியாம உண்மையான பாசத்தோட நீ எல்லாரையும் நல்லவங்க நினைச்சு பழகிக்கிட்டு இருக்க. சில அன்பற்ற உறவுகளோடு, காரியத்துக்காக மட்டுமே உன்னை தேடி வந்து உன்கிட்ட பேசக்கூடிய உறவுகளோடு நீ கழித்த நேரமெல்லாம் வீணான நேரங்கள் தான். முதல்ல அவங்கள விட்டு விலகிப்போ. உன் வாழ்க்கைக்கான நல்ல பாடங்களை இந்த சாயப்பா நான் கத்து கொடுக்கிறேன். உன் வாழ்க்கையில நடந்த கடினமான விஷயங்கள் எல்லாம் ஆறாத ரணங்களாக மாறி உனக்கு வலியையும் வேதனையும் கொடுப்பது எனக்கு தெரியும். ஒருவருடைய நிறைகளை தெரிந்து கொள்ளாத நீ குறைகளை பற்றி கூறவும் குத்தி காட்டவும் தகுதியற்றவன் என்பதை தெரிந்து கொள். யாரா இருந்தாலும் எல்லாருக்குள்ளேயும் நல்லது கெட்டது இருக்கிறது போல எல்லாருக்குள்ளும் சில நிறைவான விஷயங்களும் இருக்கும். குறைகளை மட்டுமே பார்க்காம அடுத்தவன்ட்ட இருக்க நல்ல விஷயத்தையும் நிறைகளையும் கூட பேசு. சில பேர்கிட்ட சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து போவதுதானே நல்லது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய அடிப்படை நற்குணமே தான் மனசாட்சிக்கு உண்மையாக இருப்பது. நீ எப்பவுமே உனக்கும் உன் மனசாட்சிக்கும் உண்மையாக இருந்தால்
அதுவே நீ வெற்றி பெறுவதற்கு வழிகாட்டும்.